நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கோன்னா திருமலையில் உள்ள திருப்பதிக்குள்ளே தேவஸ்தானத்துக்குள்ளே சப்தகிரிங்க அதுக்குள்ளே போட்டி. இது வந்து ஃபஸ்ட்டு ரூல்ஸ் வந்து 10 to 15 வயசாக இருக்கணும், ஹிந்துஸாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும், நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுக்கோங்க, அப்போ தான் ப்ரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன போட்டின்னு பார்த்திங்கன்னா 45. என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? ஆன்சர்ஸ் நான் நோட் பண்ணுறேன். இதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ கத்தியாத்திரத்தை அருளை செய்தவர் என்னது? கத்தியத்ரயத்தை அருளி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர். சரிங்க, ரெண்டாவது கேள்வி பாருங்க. அட்சய திருதியை அன்று 12 கருட சேவை நடைபெறும் நிகழும். 12 கருட சேவை எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்ரிநாத். சரிங்க. 3 ஞானசாரம் பிரமேசம் பாடல்களை இயற்றியவர் யார்? இது அருளாளப்பெருமாள். யார்? நம்ம அருளாளப்பெருமாள் எம்பெருமானார். இடம் பத்தாருங்க, எம்பெருமானார். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்துசமாக இருக்கவங்க மட்டும்தான் சால்வ் பண்ணுறாங்க. ராமானுஜ சதுஸ்லோகி சோஸ்தியம் அருள செய்தவை யார்? இது யாருன்னா ஸ்ரீ கூரத்தாழ்வார்னு சொல்லுவோம். ஓகே. மதுரை வைகை நதியில் கள்ளழகளால் விமோசனம் பெற்ற மகரிஷி மண்டுக மகரிஷிங்க. சரி, தன் தாயாருக்காக மாத்து பஞ்சகம் அருளியவர் யாருன்னா ஆதிசங்கர். ஆதிசங்கர்னு வருமானம் சொல்ல முடியாது, ஸ்ரீ ஆதிசங்கர். அடுத்து பாருங்க, கருடனின் சிறைக்கசையில் சாம வேதத்தின் துணி வருவதாக கூறியவர். கருடனின் சிறைக்கசைவில் வந்து சாம வேதத்தோட துணி இதை சொன்னவங்க யாருன்னா வேதாந்த தேசிகர். சரிங்க. இஷ்வாகு குலத்தின் குலதெய்வம். இஷ்வாகு குலத்தின் குலதெய்வம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் தான். சரிங்க. அகோபிலம் திவ்ய தேசத்தில் அருள்பொழியும் தாயாரோட திருநாமம். அகோபிலம் திவ்ய தேசத்தில் அருள்பொழியும் தாயாரின் திருநாமம் என்னன்னு சொல்லுவீங்கன்னா அமிர்தவல்லி தாயார்னு சொல்லுவோம். ஓகே. பாண்டவர்களில் ஜோதிடத்தில் வல்லவனாக திகழ்ந்தவர் யார்? பாண்டவர்கள்லாம் 5 பேரில் கண்ணன், அர்ஜுனன், கடைசி உள்ளவர் நம்ம சகாதேவன் சொல்லலாம். சகாதேவன் இவர் வந்து ஜோதிடத்தில் வல்லவர். அந்த அருளாள பெருமாள் 80 நாள் அவதரித்த மாதமும் நட்சத்திரமும். இப்போ தான் பார்த்தோம், அருளாள பெருமாள் 80 நாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஞானசாரம்
பெமேசியம் பாடல்களை இயற்றியவர். இவர் அவதரித்த மாதமும் நட்சத்திரமும் கார்த்திகை மாதத்தில் பரணி நட்சத்திரத்தில், கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்தில் அவதரித்தனர். எதிராசரை என ஆள வந்த கற்பகம் என கூறியவர் யார்? என்னை ஆள வந்த கற்பகம்னு சொன்னது திருவங்கத்து அமுதனார் அப்படின்னு சொல்லுவார். திருவங்கத்து அமுதனார். சரிங்க. வைகுண்ட ஸ்தலம் அருளி செய்த ராமானுஜரின் சீடன் யார்? இதுவும் ஸ்ரீகுரத்தாழ்வார் தான். ஓகே. ஒளிச்சேர்க்கைக்கு முதன்மையாக இருப்பது என்னது? ஒளிச்சேர்க்கைக்கு முதன்மையாக இருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா சூரிய ஒளி. இதுதான் முக்கியம். வேதஸ்வரூபி என அழைக்கப்படும் திருவடி, இதுதான் கடைசி கேள்விங்க. வேதஸ்வரூபி என அழைக்கப்படும் திருவடி அப்படின்னு பார்த்திங்கன்னா கருடன் தான் சொல்லுவோம். ஓகே, இதுக்கு ரூல்ஸை பாருங்கள். 10 to 15 இந்த அட்ரஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதோட ஆன்சர்ஸ். இது ஏப்ரல் மாதத்துக்குள்ளது, இன்னைக்குள்ள பசல். ஓகேங்களா? சப்தகிரி போட்டியின் 40.